இருந்தாலும் தாயோ ரேணுகா தேவி எவருக்கு மகாமுனிவராக இருந்தாலும் நீங்க ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்னங்க? நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் நீர்வளம், நிலவளம், குடிவளம், படைவளம், செல்வம் வருது. என்னுடைய என்னுடைய நாடு சாதி நாடு, பாதி நாடு. நாங்கெல்லாம் முனிவர் குலம், முனிவர் குலத்தை சேர்ந்தவர்கள். சரி சரி சரிங்க நண்பா. அப்படி இருந்த போதிலும் எங்களுக்கென்று என்ன வேலை நண்பா? என்னுடைய தந்தையாருக்கு நாளொன்று தவறினாலும் சிவபூஜை செய்வது தவறாது. ஆமா, தினந்தோறும் அந்த ஒன்னாரப்பட்ட ஈஸ்வரனை கடூரமான தவநிலையை செய்து ஓம் நமச்சிவாயா என்று மந்திரம் ஓதுவது என்னுடைய தந்தையின் வேலை. என்னுடைய தாயின் வேலை என்ன நண்பா? என்னுடைய தாய் தினந்தோறும் எப்படி சிவபூஜை செய்வார்கள் தெரியுமா நண்பா? என்னுடைய தாய் ஒரு கற்பக்கரசி. வெறுங்கையினால் ஆற்றங்கரைக்கு செல்வார்கள். ஆற்றங்கரைக்கு சென்று அங்கிருக்கும் ஆற்றங்கரையில் மண் பாண்டங்களை வைத்து, அதாவது ஒரு பச்சை மண்ணு, அந்த பச்சை மண்ணை ஓம் நமச்சிவாயா என்று சிவநாமத்தை கூறி அந்த பாண்டத்தை செய்வது என்னுடைய தாயினுடைய வேலை. செய்து அங்கிருந்து சிவபூஜைக்காக தண்ணீர் எடுத்து வருவார்கள். அப்படி எங்களுடைய தாயின் வேலையாக இருந்தாலும் நாங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? சிவபூஜைக்காக மலர் எடுத்து வரக்கூடிய எங்களுடைய வேலை. ஆமா நண்பா. இப்படி சிவனையும் வணங்கி நாங்கள் எங்களுடைய பர்ணசாலையில் இருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் அது விரைவில் வந்தாயே, யாது விஷயம்? அப்படியா? தந்தை அழைத்தாரா? அப்படி என்றாலும் நாங்கள் ஐவரும் சென்று என்னுடைய ஆகட்டும், என்னுடைய தந்தையின் பாதத்தை காண்போம். பாதத்திற்கு இந்த ருமன் அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பாதத்தை பணித்தேன். அப்பா, என் பாத பணியால் பாம்புடனே வாழ்ந்திருப்பாய். கண்ணான கண்மணிய உன்னை எனக்கு இருந்தாலும் பேசலான்னு நினைச்சேன். உள்ள என்னமோ ஒரு சவனாவது. அப்பா, இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு நீ ஏற்ற பிள்ளை. கவனமாதான் பாத்துக்கிறேன் மகனே. என்றைக்கும் சிரித்த முகத்தோடு
மகனே இந்த வையகத்தில் வாழ்ந்திரு என்று சொல்வீர்கள். ஆனாலும் இப்படி கோபத்துடன் இருப்பது என்னப்பா காரணம்? மகனே, நீ கேட்கும் பொழுது என் உள்ளமானது அனலிலே பட்ட புழுவோல் துடிக்கிறது. என்னப்பா நடந்தது? இப்படி கோபமாக இருப்பதற்கு காரணம் என்ன? மகனே, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சான்றோர் சொல்வார். உண்மைதான் மகனே, நான் சொல்வதை தட்டாமல் படிக்கிறீ கேட்பாயா? அப்பா, தாங்கள் சொல்லை மீறியும் நான் பேசியிருக்கிறேனா? என்னப்பா செய்ய வேண்டும்? முழுமையாக ஆணையிடுங்கள். கேட்பாயா? உன் தாயார் சிறந்தை குயிடுவா. யாருடைய சிரத்தை அறுக்க வேண்டுமா? ஏன் இடிகேட்ட நாகம் போல் பின்வாங்குகிறாய்? அப்பா, அப்பா, அவ என்ன குற்றம் செய்தாரப்பா? என்ன செய்தாளா? என்னுடைய தாய் என்ன தவறு செய்தான்? ஏது தவறு செய்தான்? என்னுடைய தாயை கொல்ல வேண்டுமா? 10 மாதம் 300 நாள் 3000 தசமநாடி அங்கத்துல சுமந்த தாயை கொல்ல வேண்டும் என்று கேட்கிறாய். இருந்தாலும் அருமை அப்பா, முத்துராய்க்கப்பட்டியை சேர்ந்த ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்கராஜ் ஐயா அவர்கள் அவர் சொத்தில் 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். அவர் செய்ய தொழில மேன்மை முன்னேற்ற பணத்தினால் வருமானத்தை கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரம் சிறப்புமாய் பல்லாயிரத்தி 100 ஆண்டு கால வாழ எல்லாம் வல்ல கோசாரிப்பட்டியில் அமைந்திருக்கும் பச்சியம்மன் முத்துசாமி கருப்புசாமி நீ பெருமாள் அவன் என்ன செய்தார் என்று அப்பா, என்னுடைய தாய் அப்பேற்பட்ட நீங்க கோபப்படும் அளவிற்கு என்னதான் செய்தாங்க? பச்சையாக சொல்லட்டுமா வெளிப்படையாக சொல்லட்டுமா? உன் தாயா தகுதி இருந்தவளடா. அப்பா, கற்பனை அறிந்தவள் சண்டாளி. அவள் சிரத்தை குய்து வர முடியுமா? முடியாது. இந்த உலகில் ஒரு மகனாக பிறந்தால் தாய் தந்தையினுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு. ஆனா ஒரு தாயை கொல்ல ஒரு மகனுக்கு எப்படியப்பா மனம் புரியும்? அதனால் என்னால் முடியாது அப்பா. முடியாதா? மறுத்து பேசியதனால் நீ மண்ணாக இவன் என்ன தாய் தாய்ங்கிறான்? நீ உன் தாயை பெருக்க மாத்திரம் தம் கட்டி இவன் என்னடா இளைய மகன் இருக்கிறான். இளைய மகன்
இரண்டாவது பையன் இரண்டாவது பையன் வஸ்வந்தன். ஆ? வஸ்வந்தன். வந்தன் அவனை அழைத்துக்கிட்டு வா. அவன் என் பேச்ச கேட்காம இருக்க மாட்டான். அதே வஸ்வந்தன். உண்மைதான். ஆமாங்க. அதி சீக்கிரம் தந்தையார் அழைத்தார் என்று அதி சீக்கிரம் அழைத்து வா. யாரே வஸ்வந்தன். சரிங்க. கம்முனு இருக்குடா. சீக்கிரம் சென்று வாடா. ஏறுவாடி பாணி கரவாடி ஆமாங்க. ஆகட்டும்